அந்த சப பாசரே புகழ்ந்து பாடல் பாடுகிறார்கள். அப்படி பாடுகிறார்கள். கர்த்தருக்கு சமன் போல அல்லது கர்த்தரை விட கொஞ்சம் குறைவானவர் தான் எங்களோட ஊழியக்காரன் என்று சொல்லி பாடுகிறார்கள். மனிதனே, அப்படிப்பட்ட பிரபலியங்களை விரும்புகிற ஒரு மனுஷனாய் நீங்கள் இருப்பீர்களானால், ஒரு மனுஷியாய் இருப்பீர்களானால், பிறர் பாட வேணும் உங்களை குறித்து, பிறர் உங்களை குறித்து புகழ வேணும், பிறர் உங்களை உயர்த்த வேணும், பிறர் உங்களை கனம் பண்ண வேணும் என்கிற ஒரு இருதய சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால், மெய்யாகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பலவிதமான வனாந்தரங்களை பல வருஷங்களை நீங்கள் கடந்த பிற்பாடுதான் பிதாவின் சித்தத்தை செய்யும் நாட்கள் வரும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இருதயத்திலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை புகழ்ந்து பாட வேண்டிய அந்த மக்கள் தாவீதாகிய மனுஷனை புகழ்ந்து பாடின அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு கொஞ்சமும் அது பிடிக்கவில்லை. தன்னை பாட வேண்டிய மக்கள் யுத்தம் கர்த்தருடையதென்று தாவீதே சொன்னார் என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்கிறீங்க. யுத்தம் கர்த்தருடையது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். பாருங்கள், கோலியாத்துக்கு எதிரே தாவீது நின்று அந்த கூழாங்கல்லால் கோலியாத்தை தாக்குறார். தாக்கும்போது கோலியாத் பின்னிட்டு விழுந்திருக்க வேண்டும், அதுதான் அதனுடைய விதி. ஆனால் அந்த கூழாங்கல் அவனுக்குள்ளே பதிந்து விட்டது நெற்றிக்குள்ளே என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை பின்னாலே இருந்து அடிப்பார் என்று. கோலியாத்தோ முகங்குப்புற விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தாவீதனுடைய கல்லினால் அவன் கொல்லப்பட்டு இருப்பானால் பின்னிட்டு விழுந்திருப்பான். ஆகவே கர்த்தருடையது, கர்த்தர் யுத்தம் செய்தார். கர்த்தர் கோலியாத்தை பின்னுக்கு இருந்து அடித்தார். அதை யாரும் பார்க்க முடியாது தான். ஆதலால் ஜனங்கள் பாட வேண்டிய பாடல் யாருக்கென்றால், தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார், சத்துருவை மேற்கொண்டார், கர்த்தர் யுத்தத்தை நடத்தினார், கர்த்தர் ஜெயந்தந்தார், தாவீது மூலமாய் அந்த ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் பாடி இருக்க வேண்டும். இப்போ சாத்தான் இப்படித்தான் பாடல் எழுதுகிறவர்கள் இந்த காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடுகிற பாடலுக்கு பேர்தான் தேவனை ஆராதிக்கிற பாடல்களும் துதி பாடல்களும். இன்றைய நாளில் தேவன் செய்த காரியங்களை புகழுவதற்கு பதிலாய் மனிதர்களை புகழுவதும், அல்லது தேவன் மனுஷர்களை பார்த்து பாட்டு பாடுகிற மாதிரி சினிமா ஸ்டைலில் பாடல்களை எழுதுவதும், கர்த்தர் மனுஷனை பார்த்து பாட்டு பாடுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறார்கள். அப்போ துதி என்பது கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து பாட்டு பாடுவதுக்கு பேர் துதி கிடையாது. இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.